2019 நினைக்கிறேன். வெற்றிமாறன் சார் ஒரு இன்டர்வியூவில் சூரி கூட ஒரு சின்ன படம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சூர்யா வச்சு வாடிவாசல் எடுக்க போறேன்னு சொன்னார். சொல்லி 5 வருஷம் ஆச்சு. 2021 ஏப்ரல் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கோம்தா போடு சிறப்பான தரமான படம் ஒன்று வரப்போகுதுன்னு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டுங்க எனக்கு. அண்ட் 2023 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனிச்சு. காண்ட் வெயிட்ரான்ற மாதிரி ஈகராக வெயிட் பண்ணி பார்த்த படங்க அது. வெற்றிமாறன் சார் ஃபேனாக படம் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு. ஒரு 40-50 தடவை பார்த்துருப்பேங்க. ரீசெண்டாக ரீவிசிட் பண்ணேன். ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போதில்ல. ஸோ விடுதலை பார்ட் 1 ரீவிசிட்டில் நான் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணேனோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? சரிப்பா, ஆரம்பிக்கலாங்களா? இந்த படத்தில் சூர்யா வள்ளலாரை ஃபாலோ பண்ணுற ஒருத்தராக தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூரிய இன்ட்ரோவில் அருப்பெருஞ்சோதி சாங்கை ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. அண்ட் வள்ளலாரோட உணவு சாலை ரெஃபரன்ஸை சூரி செக் போஸ்ட்டில் சாப்பாடு கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறோன்ற நிம்மதி எனக்கு இருந்துச்சுமா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அண்ட் ஒரு கேரக்டர் எலிவேஷன்னா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி சூரி கேரக்டர் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு சராசரியான ஆளாக காட்டி படம் போக போக கிளைமேக்ஸில் தான் லவ் பண்ணுற பொண்ணுக்காக ஃபைட் பண்ணுற ஒரு கேரக்டராக காட்டியிருப்பாங்க. வெற்றிமாறன் சார் படத்தில் நான் கவனித்த விஷயம், ப்ரொட்டாகனிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் எத்திக்ஸையும் பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள் பொல்லாதவனில் கிஷோர் கேரக்டர் எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே கெட்டவங்க. ஏன்னா அந்த சூழல் தான் நம்மள அங்க நிற்குது. அந்த ஒரு மொமெண்ட் வந்து நம்ம அப்படி இருக்கோம், அதுல இருந்து வெளியே வரும்போது வேறையா. எனக்கு அந்த மாதிரி மனிதர்கள் தான் எனக்கு பிடித்தமான மனிதர்கள். ஆனால் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சீனில் சூரி அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பாட்டியை மிருகம் அடிச்சிருச்சுன்னு சூரி சாப்பாடை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த பாட்டியை ஜீப்பில் கூட்டிட்டு போய் காப்பாற்றுவார். இது நல்லது தானே, அப்புறம் ஏன் ஓசி கேரக்டர் சூர்யா அடிக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அந்த ஓசி பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒரு விஷயம் நியாயமாக வைப்பார். போலீஸ்காரங்க மேலே உள்ள கோவத்தில் அந்த ஊர் மக்கள் சாப்பாட்டில் விஷத்தை வச்சா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்பார். நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் அவரோட பெர்ஸ்பெக்டிவும் கரெக்டாக இருக்கும். அதனால தாங்க இன்ன வரைக்கும் வெற்றிமாறன் சார் மேலே சினிஃபைல் ஆன நமக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் அவர் சூர்யா பற்றி பேசுகிற ஒரு சீனில் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவன் மன்னிப்பு கேட்கல, அவன் ஆளு தான் அப்படின்னு டைனிங் ஹாலில் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீ ஆளுதான்லே. அண்ட் ஜிவிஎம் இந்த கேஸ்குள்ளே வரப்போ அங்கே இருக்க இன்ட்ராகேட்டர்ஸ், அதாவது விசாரணை கைதியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அவங்களாம் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் ட்ரெஸ் ஆச்சு கொடுக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு அமுதன்னு ஒரு கேரக்டர் சொல்லுவார். அப்போ ஜிவிஎம் ஓசியை பார்த்து சொல்லுவார், உங்கள் பெர்வர்ஷனுக்காக பவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். அண்ட் முன்னாள் சிஎம்மோட ரெஃபரன்ஸ் அங்கங்கே இருக்கும். முக்கியமாக ஒரு ஃபெஸ்டிவலில் ஜிவிஎம் ஊர் மக்களை மேனிப்புலேட் பண்ணுவார். எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. தலைவர் உதவி பண்ணுறத படத்தில் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கும் பண்ணுவார் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அண்ட் ஒரு போலீஸ் மீட்டிங்கில் ஒரு இன்ஸ்பெக்டர் விஜய் சேதுபதி பற்றி சொல்கிறப்போ அவர் வாத்தியார்னு தான் சொல்லுவார். அப்போது ஓசி ஒரு டைலாக் சொல்லுவார், என்ன அவனை வாத்தியார்னு சொல்கிற, அவன் என்ன சிஎம்மா அப்படின்னு இவர் கேட்பார். அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஒன்று சொல்லுவார், இல்லை சார் இவர் நிஜ வாத்தியார். தமிழரசி குமரேசன் 2 பேரும் கோவிலில் மீட் பண்ணி பேசிக்கிற சீனில் தமிழரசியோட அம்மா அப்பாவுக்கு நடந்த கொடுமையை கேட்டு சூரிக்கு தமிழரசி மேலே ஒரு சிம்பத்தி வரும். அண்ட் மக்கள் படையில் எங்கள் சித்தப்பாவும் இருக்காருன்னு தமிழரசி சொன்னோன்னே சூரி ஒரு போலீஸாக பிஹேவ் பண்ணுவார். எனக்கு அந்த சீன் ரொம்ப ஃபேவரட். ஏன்னா ஒரு போலீஸாகவும் யோசிப்பார், அட் த சேம் டைம் ஒரு சராசரி மனுஷனாகவும் யோசிப்பார். ஆக்சுவலாக விஜேஎஸ் கேரக்டரை தோழர் தமிழரசன் புலவர் கலிய பெருமாளோட கேரக்டரை ரெஃபரன்ஸாக வச்சு தான் கிரியேட் பண்ணாங்க. 1987 அரியலூர் மருதையாறு பிரிட்ஜில் பாம்பு வச்ச இஷ்யூ தான் இந்த கதையோட ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சுருந்தாங்க. ஆல்சோ வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்போ வாச்சாத்தில் நடந்த வன்கொடுமையும் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அந்த இஷ்யூ பற்றி ஜெய்பீம்லையும் காட்டியிருக்காங்க. அந்த இஷ்யூ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நெட்ஃப்ளிக்ஸில் தி ஹண்ட் ஃபார் வீரப்பன்னு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் இருக்குது. இது போலீஸ் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். அண்ட் ஜி5ல கூசே முனுசாமி வீரப்பன், அதில் வீரப்பன்னா யாருன்னே தெரியாமல் வீரப்பனோட ஆட்கள்னு சொல்லி கொல்லப்பட்ட மக்களோட பெர்ஸ்பெக்டிவில் காட்டியிருப்பாங்க. ஸோ டைம் கிடச்சா ரெண்டுமே பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. நாளைக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் வீடியோ வரும், பயப்படாதீங்க. ரிவ்யூவில் என்னோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். ரைட்டா? அண்ட் இதெல்லாம் தான் நான் இந்த படத்தில் அப்சர்வ் பண்ண விஷயம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது.